சிம்புவை சேர்த்து கொண்டதால் வெற்றிமாறனுக்கு தொல்லை. கலைப்புலி தானு பாவம் யார்? கெஞ்சாத குறைதான். நடிகர் சிம்பு தற்போது வெற்றிமாறனுடன் இணைந்து அரசன் படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தை கலைப்புலி தானு தயாரிக்க வெற்றிமாறன் இயக்குகிறார். படத்தின் மீது பெரிய எதிர்பார்ப்பு உள்ளது. குறிப்பாக படம் வடசென்னை காலகட்டத்தில் நடக்கும் மற்றொரு கதை என்பதால் படத்தின் மீது பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இப்படம் வடசென்னை படத்தின் யூனிவர்ஸுடன் இணைந்து வருகிறதா இல்லையா என்பது குறித்து படம் வெளியாகும் போதுதான் தெரியவரும். இந்த நிலையில் இந்த படத்தின் மூலம் வெற்றிமாறன் மற்றும் கலைப்புலி தானு என இருவருக்கும் தலைவலி உருவாகியுள்ளது. அதாவது சிம்பு தனக்கு கால்ஷீட் கொடுப்பதாக கூறி விட்டுக் கொடுக்கவில்லை என்று தயாரிப்பாளர் ஐசரி கணேசன் சிம்பு மீது வழக்கு தொடுத்திருந்தார். இதனால் சிம்புவுக்கு ரெட் கார்டெல்லாம் வழங்கப்பட்ட சம்பவங்கள் கடந்த காலங்களில் நடந்து மேலும் ஐசரி கணேஷ் வழக்கு தொடுத்தது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் சிம்பு கால்ஷீட் தருவதாக கூறியதாகவும் அதை நம்பி ஐசரி கணேஷ் வழக்கை வாபஸ் வாங்கியதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இங்கு என்ன பிரச்சனை என்றால் ஐசரி கணேஷ் வழக்கை வாபஸ் வாங்கிய பின்னர் சிம்பு கால்ஷீட் கொடுக்கவில்லையா? இதனால் கோபம் அடைந்த ஐசரி கணேஷ் தன்னை சிம்பு ஏமாற்றிவிட்டார், எனவே அவரது படம் வரும்போது இந்த பிரச்சனையை பெரிதாக்கலாம் என காத்து கொண்டிருக்கிறாராம். இந்த தகவலை தெரிந்து கொண்ட வெற்றிமாறன் மற்றும் கலைப்புலி தானு என இருவரும் ஐசரி கணேஷிடம் நேரடியாகவே சென்று இது தொடர்பாக பேசியுள்ளார்கள். ஆனால் ஐசரி கணேஷோ சிம்பு தன்னை ஏமாற்றிவிட்டார், எனவே அவருக்கு தான் பதில் கொடுத்தே ஆக வேண்டும் என்று மிகவும் காட்டமாக கூறி அனுப்பிவிட்டாராம். இதற்கிடையே வெற்றிமாறனும் தானுவும் இந்த படத்தின் வேலைகளை தொடரலாம் என்றும் கொஞ்ச காலத்திற்கு பின்னர் இந்த பிரச்சனையை பேசி பார்க்கலாம் என்றும் முடிவெடுத்துள்ளார்களாம். இது தொடர்பான தகவலை வலைப்பேச்சு பிஸ்மி தெரிவித்துள்ளார். தற்போது இந்த தகவல் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சிம்பு மீது உள்ள கோபத்தை ஐசரி கணேஷ் வெளிப்படுத்தினால் அரசன் படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டு விடுமே என்று பேசி வருகிறார்கள். அரசன் படத்தின் ப்ரோமோ வீடியோ எப்போது வெளியாகும் என்று ரசிகர்கள் கேட்டு வருகிறார்கள்.